பவித்ரா, நடிகை நயன்தாராவின் திருமண ஆவண படத்தில் நானும் ரவுடிதான் என்ற தனுஷின் படத்தில் உள்ள சில காட்சிகள் இணைக்கப்பட்டிருந்தன. அதை எதிர்த்து 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகர் தனுஷின் ஒண்டர்பால் நிறுவனம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தின் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி அப்துல் குத்தூஸ் இன்று விசாரணை நடத்தினார். அப்போது நெட்ஃபிளிக்ஸ் வழக்கை விசாரிக்க கூடாது என்று, வழக்கை தொடர முடியாது என்றும், இந்த வழக்கை விசாரிக்க இயலும் என்றும், தனுஷ் தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி நெட்ஃபிளிக்ஸ் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி அப்துல் குத்தூஸ் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கு விசாரணையானது பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமண ஆல்பத்தில் தனுஷ் நடித்த அந்த நானும் ரவுடிதான் படத்தின் சில காட்சிகள் சேர்க்கப்பட்டது தனது அனுமதி இல்லாமல் சேர்க்கப்பட்டது என்றும், சில நொடிகள் வரக்கூடிய அந்த காட்சி பயன்படுத்தப்பட்டதால் தமக்கு இழப்பீடாக 10 கோடி ரூபாய் அளிக்க வேண்டும் என்று நடிகர் தனுஷின் ஒண்டர்பால் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நயன்தாராவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த விவகாரத்தில் நயன்தாராவுக்கு எதிராக தனுஷ் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் ஒரு அயல்நாட்டு நிறுவனம் என்பதால் அந்த நிறுவனத்தில் வெளியான திரைப்படம் மற்றும் ஆவணப்படம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் தனுஷ் வழக்கு தொடர முடியாது என்று நெட்ஃபிளிக்ஸ் தரப்பில் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் இந்த வழக்கு தாக்கல் செய்ய இயலும் என்றும், நடிகர் தனுஷின் மனுவை நிராகரிக்க இயலாது என்று நெட்ஃபிளிக்ஸின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டு பிப்ரவரி 5ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் பவித்ரா. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.